வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஓபிஎஸ் சசிகலா அணியினர். ஸோ இந்த கொடநாடு விஷயம் இதெல்லாம் சொன்னாலுமே டிடி தினகரன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமியால் சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சில நெருக்கடிகள் டெல்லி வச்சு கொடுத்தாரு. அப்புறம் இப்போ எம்பி எலெக்ஷனில் பிறகு கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரன் நின்றக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுத்தாரு. திவாலானவர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது பாஜக அதிமுக கூட்டம் இருந்தாங்கள்ல அப்போ. ஸோ இது பார்த்திங்கன்னா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா டிடி தினகரன் பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி வழக்கில் சிக்க இருந்தாலுமே அவர் திவாலானவர் சொல்லிட்டு அடிக்க முடியாது. அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா பணையம் கூட எடுத்துக்கலாம். அதை விட்டு டிடி தினகரன் திவாலானவர்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் எடுக்க முடியாது. ஆனால் அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நெருக்கடியை பார்த்திங்கன்னா டிடி தினகரன் சந்தித்தார். ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா டிடி தினகரன் டெல்லி மேலிடம் குறிப்பிட்டு மோடிகிட்டே பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு பேச்சு பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுங்க, கர்நாடகாவில் ஒரு வழக்கு பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்குது, அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடு பார்த்திங்கன்னா அந்த வழக்குன்னு தூசி தட்டி எடுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லியும் சொல்லியிருக்காங்க. டெல்லி இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. எதனால் பார்த்திங்கன்னா அதிமுக இடத்த தான் பார்த்திங்கன்னா இப்போ பாஜக பிடிக்கணுன்ற பார்க்குறாங்க. ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா டிடி தினகரன் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா பச்சை கொடி காமிப்பாங்க டெல்லின்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.